ரகசியம் என்ன? இந்த கதையோட முடிவு நான் உங்ககிட்டயே விடறேன். இந்த கதையை அழகா முடிங்க பார்க்கலாம். ஒரு அழகிய வாலிபன் ஒரு ஹோட்டலுக்குச் சென்று முதலாளியை சந்திக்க விரும்புவதாக கூறினான். முதலாளி வந்தவுடன் அவரிடம் 39ஆம் நம்பர் அறை கிடைக்குமா என்றான். கண்டிப்பாக சார். நன்றி சார். அந்த அறைக்கு செல்வதற்கு முன் முதலாளியிடம் ஒரு கருப்பு கத்தி, 39 சென்டிமீட்டர் நீள வெள்ளை நூல் மற்றும் 73 கிராம் ஆரஞ்சு ஒன்று தரச் சொல்லி கேட்டான். இதை கேட்ட முதலாளி மிகுந்த ஆச்சரியத்துடன் ஒத்துக்கொண்டார். அறைக்குச் சென்ற அந்த வாலிபன் அதன்பின் எந்த உணவும் ஆர்டர் செய்யவில்லை. இதில் ஆச்சரியமான விஷயம் எதுவென்றால் முதலாளியின் அறை 39ஆம் அறைக்கு அருகில். நடுநிசையை தாண்டியவுடன் முதலாளிக்கு பக்கத்து அறையிலிருந்து பல வினோத சப்தங்கள் கேட்டது. காட்டுமிருகங்களின் கத்தல் மற்றும் பாத்திரங்கள் உருளும் சப்தம் என விதவிதமான ஒலிகள். அன்று இரவு முழுவதும் முதலாளி உறங்கவில்லை. விதவிதமான ஒலிக்கு காரணத்தை யோசித்தும் விடை கிடைக்கவில்லை. அடுத்த நாள் காலை அந்த இளைஞன் அறையை காலி செய்து சாவியை கொடுத்தவுடன் முதலாளி அந்த அறையை செக் பண்ண சொன்னார். அந்த அறை மிகவும் சுத்தமாக பொருட்கள் அதனதன் இடத்தில் இருந்தது. அங்கிருந்த மேசையில் அந்த கருப்பு கத்தி, வெள்ளை நூல் மற்றும் ஆரஞ்சும் இருந்தது. பின் அந்த இளைஞன் பில்லை செட்டில் செய்து விட்டு ரூம் பாய்ஸ்க்கும் நல்ல டிப் கொடுத்து புன்னகையுடன் கிளம்பி விட்டான். முதலாளி இதில் அதிர்ச்சி அடைந்தது மட்டுமல்லாமல் அவன் மேல் மிகுந்த சந்தேகமும் அடைந்தார். ஒரு வருடத்திற்கு பின் மீண்டும் வந்த அந்த இளைஞன் அதே அறையை கேட்டதோடு மட்டும் அல்லாமல் போன முறை போல் கருப்பு கத்தி, 39 சென்டிமீட்டர் வெள்ளை நூல் மற்றும் 73 கிராம் ஆரஞ்சும் கேட்டான். இந்த முறை எப்படியாவது உண்மையை கண்டு பிடிக்க வேண்டும் என முதலாளி தூக்கம் விழித்து காத்திருந்தார். கடந்த முறை போலவே நடுநிசையை தாண்டியவுடன் அதேபோல சப்தங்கள் பக்கத்து அறையிலிருந்து வரத் தொடங்கின. ஆனால் இந்த முறை கடந்த வருடத்தை விட அதிகமாக இருந்தது. அடுத்த நாள் முகம் முழுவதும் பன்னகையுடன் கை நிறைய டிப்ஸ் கொடுத்து பில்லை செட்டில் செய்து விட்டு அவன் கிளம்பினான். இதற்கான காரணங்களை முதலாளி ஆராயத் தொடங்கினார். எதற்காக 39ஆம் நம்பர் ரூம், எதற்கு கருப்பு கத்தி, வெள்ளை நூல், ஆரஞ்சு என எவ்வளவு மண்டையை உடைத்து கொண்டும் அவரால் கண்டு பிடிக்க முடியவில்லை. முதலாளி மிகுந்த ஆர்வத்துடன் அடுத்த வருடம் மார்ச் மாதத்திற்காக காத்திருக்க ஆரம்பித்தார். ஆச்சரியமாக மார்ச் முதல் தேதியே அந்த இளைஞன் வந்தான். இந்த முறையும் அதே அறை மற்றும் அதே பொருட்களுடன் அறைக்குள் சென்றான். அந்த நாள் இரவும் அதேபோல பல சப்தங்களோடு முதலாளிக்கு கழிந்தது. அடுத்த நாள் அந்த இளைஞன் அறையை காலி செய்து விட்டு புறப்படுவதற்கு முன் முதலாளி பணிவுடன் அவனிடம் சப்தங்களுக்கான காரணத்தை கேட்க, அதற்கு அவன், இந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் எனில் நீங்கள் கண்டிப்பாக யாரிடமும் சொல்லக்கூடாது. முதலாளி கண்டிப்பாக யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்றார். சத்தியமாக என்று கேட்டான். சத்தியமாக யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்றார். அதற்கு பின் அவன் சப்தங்களுக்கான காரணத்தை முதலாளியிடம் சொன்னான். ஆனா அந்த முதலாளி என்னை மாதிரியே ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்கிறதுனால இன்னமும் என்கிட்ட அந்த இரகசியத்தை சொல்லலை. அவர் சொன்ன உடனே கண்டிப்பா நான் உங்களுக்கும் சொல்லிடுறேன்.